Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தனியார் பள்ளி ஆசிரியை தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக பள்ளி உரிமையாளரின் மகன் சிக்கினார். வீராரெட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி உரிமையாளரின் மகனான பிரின்ஸ் நவீன் அங்கு பணியாற்றிய ராதிகா என்ற ஆசிரியையை காதலித்து வந்ததாகவும் ஆனால் திருமணம் செய்து கொள்ள மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆசிரியை ராதிகா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிரின்ஸ் நவீன் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது அம்பலமாகியுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு தனது விவசாய நிலத்தில் தேங்கிய மழைநீர் குறித்து பெண் விவசாயி வேதனையோடு வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சின்ன மருங்கூர் கிராம பெரிய ஏரி தூர்வாரப்படாததால் வெள்ள நீர் வெளியேறியதில் 200 ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலத்தை 3 முறை மழைநீர் மூழ்கடித்து விட்டதாக பெண் விவசாயி வில்வமணி வீடியோவில் வெளியிட்டுள்ளார். வடகிழக்கு பருவ மழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதையும் ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்காதது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகள் சேதமடைந்துள்ளன. மீனாட்சியம்மன் கோயில், தெற்கு வாசல், பெரியார் பஸ் நிலையம், கல்பாலம், சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. இதனால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ள நிலையில் விடியா திமுக அரசு தரமான முறையில் சாலை அமைக்காததால் சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் தும்பேரி ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதி விவசாய நிலங்களை ஒற்றை யானை சேதப்படுத்திய நிலையில் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விவசாயி முருகேசனுக்கு சொந்தமான வாழை மரம், வேர்க்கடலை மற்றும் விவசாயி கோவிந்தராஜுக்கு சொந்தமான நெற்பயிர்கள் மற்றும் தென்னை மரங்களை ஒற்றை யானை சேதப்படுத்தியதை அறிந்து விவசாயிகள் காட்டுக்குள் விரட்டினர். விளை நிலங்களை வன விலங்குகள் நாசப்படுத்துவதை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் மாடல் அரசு சேதமான பயிர்களுக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர்.